கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். விதியை கருவியும் குத்துட்டு வெல்றது எப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஒருத்தனை கத்தியால் வெட்டுறது எப்படி? கத்தியை குத்துட்டு சொல்கிறாங்க, கையில் என்ன பண்ணிக்க சொல்கிறாங்க, ஆமாம் எப்படி செய்யணும், எப்படின்னா திருப்பினா என்ன இது, வெட்டிக்கும், கை வெட்டி சாவடிலாம், கழுத்து வெட்டி சாவடிலாம், மூக்கத்து அதெல்லாம் காது, நாம ரத்தம் சொட்டினா வெளியே வந்தோன்னா சேர்த்துருவான். இல்லை கத்தி இது 10 இடத்துல சாவடி வரைக்கும் வெட்டினுக்கலாம், அப்படி தானே? அப்போ விதியை மதியால் வெல்லன்னா விதின்னு ஒன்று இருக்குது, அது எதிரி நமக்குன்னு வச்சுக்குவோம். மதியால் அதை என்ன பண்ணா வெல்லணும். விதி நமக்கு எதிரி இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னா, சரியாக இருக்குதுன்னா வெல்லுவான். விதி நமக்கு கொண்டாட்டமாக இருக்குதுன்னு புரிஞ்சிச்சுன்னா அதை மதி கொண்டு வெல்லுவியா? ஏன் பொத்திசு கொண்டு தானே போவே. அப்போ இந்த மதியை விதியால் வெல்லணும்னு சொன்னானே பாதிக்கப்பட்டவன், சோறு தண்ணி இல்லாதவன், வயிற்ற சுருகணுவன், கோமலத்தை இறுக்கி கட்டினவன், கடவுள் புரிஞ்சுக்காத நான்சென்ஸுங்களாம் என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க, ஐயோ விதியாகப்பட்டது வலியது, அதை வெல்ல யாராலும் முடியாது, ஆண்டவாளை பார்க்கலையோ, ஆமாம் பிச்சை எடுத்தார், ராமர் காட்டுக்கு போனார், இதெல்லாம் எதனால் ஆச்சே? விதியால் ஆச்சு. அதை அவங்கெல்லாம் மதியால், எங்கே மதியால் வேண்டானுங்க, விதியால் இருந்தால் தான் ராமர் 2 பேரும் செத்தானுங்களா இல்லையா, சண்டை போட்டானுங்களா இல்லையா, அது இருந்து சீட்டை அவர் எடுத்து போய் நெருப்பில் விட்டுறானுங்க. அப்போ விதியை மதியால் வரலன்னா முதல்ல விதியவே புரிஞ்சுக்கணும். ஆல்மா மதியால் என்ன பண்ண வேண்டியதில்லை, வெல்லுதல்னாக்கா கத்தி எடுத்து போகிறது, கொடுத்துறது, சாவடித்து, விதி இல்லாமல் ஆகிறது கிடையாது. விதின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சினாவே இது என்ன பண்ணீங்க, வெந்துட்டீங்க. விட்டு விட்டு அதை கூட சண்டை போட்டுனுக்கிறீங்க. நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், விதின்னா கொண்டாட்டமாக இருக்குது, இது ஏன் வெல்லுவீங்க? சனியனுக்கு தெரியாமல் இந்த இது சொல்லிருந்தது, இவ்வளோ காலமாக மாற்றுங்க, தூக்கி போடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. விதி நம்ம என்ன வேணா, ஏன் கொல்ல வேணா? நான் பெண்ணானதும் நீ ஆனானதும் எக்கு தூஜை எக்கு தூஜை எக்கு தூஜை எக்கு தூஜை, அப்புறமா எதுக்கு வெல்லணும்? பசி எதுக்கு கொடுத்துக்கிறான் கடவுளே? சாப்பிட்றதுக்கு. ஏன் வெல்லணும்? பிரச்சனை எதுக்கு கொடுத்துக்கிறான்? எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் வேலைனா? மாமியார் ஏன் இப்படி கொடுத்துக்கிறான்? கொடுமையான மாமியாரை உன்னால் தான் சமாளிக்க முடியும், அதனால தான் என்ன பண்ணிக்கிறான் உனக்கு ஏன் உனக்கு என்ன ஒருத்தர் பிச்சை கொடுத்தா சந்தோஷமாக இல்லை. அந்த சனியை வெறுப்பேற்றி பார்க்குறது, அவங்க காபி போடுனா டீ எடுத்து போய் கொடுக்க வேண்டியது தான். என்ன டீன்னு கேட்டாங்க, காபி பொடி காலி டீன்னு வேண்டியது தான். ஏன் அப்படின்னு கேட்டால் மாமனார் நைட்டு கேட்டு குடிச்சிட்டாரு. சொன்னேன்னா வீட்டுக்காரனை போய் 2 இடிட்டு போய் ஏன்டா நைட்டில் போய் காப்பி கொடுத்து, யாருன்னா எதனா தப்பு செய்ய போகிறாங்களான்னு பார்த்து அதிகமாக செஞ்சிடலாமா இல்லையா? ஆமாம். அப்போது விதியை வெல்ல வேண்டிய அவசியம் ஏன் இல்லை? விதின்னா என்னன்னு புரிஞ்சிக்கல. ஜாதி ஏற்றத்தாழ்வில் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு கேட்டால், நீ உன் விதியை அதனால தான் நீ ஜாதியில் மட்டமாக போந்துற, உன் விதி நீ ஏழையாக போந்துறன்னு சொல்லிட்டானுங்க. அப்போ மதியால் வெளில என்ன பண்ணுவேன்? ஏழ்மையை வெளில பார்ப்பேன். ஏழ்மையை வெளில பார்க்கணும் என்ன பண்ணுவேன்? பணம் சம்பாதிக்க போவேன். பணம் சம்பாதிச்சா என்ன பண்ணுவேன்? அவனுக்கு முட்டாளாக வேலை செய்வேன். தட் சார். அப்போ விதியை மதியால் வெளிலன்னு யாருக்கு சொன்னானுங்க? யாருக்கியா? யாருக்கு? அவன் ஏன் விதியை மல்ல? பல்லக்கில் ஏறது தப்பு, நீ ஏன் இறங்கி நடக்கலை? பல்லக்கில் போனானா இல்லையா? இது நம்ம விதி இல்லை, இது வெல்லணும், நம்ம நடந்து போனோம். அவங்கெல்லாம் காலைல ஆரோக்கியமாக நடக்கிறாங்க, நம்மளும் அதே மாதிரி ஆரோக்கியமாக நடக்கணும்னு நினைக்க வேண்டியது தானே. அவங்க நம்மளே தூக்குற அளவுக்கு பலசாலியாக இருக்கிறாங்க, நம்மளும் பலசாலியாக ஆகணும்னு தூக்க வேண்டியது தானே. ஏன் செய்யலாம்? அவனுக்கு தப்பு இல்லையா? நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல, நடக்க முடியல, போக முடியல, ஒரு ஆள் தூக்குற அளவுக்கு சக்தியும் கிடையாது, உட்காந்துன்னு போகிறோம். நம்ம நடந்து கால் முட்டியெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு ஏன் நினைக்கல? அப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு விதி என்ன முட்டாளுங்க இருப்பாங்க, தூக்குவாங்க. அப்போ முட்டாளுங்களே முட்டாளாவே வச்சு என்ன பண்ணோம்? விதியை மதியால் வெல்லுன்னு ஒன்று சொல்லிடணும். நீ என்ன பண்ணு? இப்போ எப்படா வெல்றதுன்னு காத்துன்னு. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், விதியெல்லாம் ஒரு மயிரில் சந்தோஷமாக இருக்குது தான். விதி என்று ஏதும் இல்லை, வீணர்கள் செய்த வேலை, உடல் உண்டு உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, முன்னேறு மேலே மேலே, சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அப்படித்தானே? சும்மா தின்ன பேச்சு மடையனுங்க. விதி ஒரு மயிரில் சந்தோஷமாக இருக்குது தான். உன்னை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்னென்னவோ எழுதி வச்சு என்னென்னவோ ஏமாத்திங்கிறானுங்க. இந்த புக்கெல்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு வந்து உன் புத்தி விட்டு விட்டு எப்படி ரே இது வர விதியை மதியால் வெளியே போறியா? விதி நான் புரியல இன்னும். நான் வந்துட்டு பெருமா ஒன்றும் உங்களுக்கு புரியல. நீங்கள் ஜாதி இல்லை, நீங்கள் மதம் இல்லை, உழைக்க தெரிஞ்சவராக இருக்கணும். எப்படி உழைச்சா நல்லா இருக்க முடியுமோ அப்படி இருக்கணும். நேர்மையாக உழைங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை சரியாக செய்யுங்க, சம்பளத்துக்காகவும் செய்யுங்க, சம்பளத்தை தாண்டியும் செய்யுங்க. அப்போ எப்படி இருப்பீங்க?
ஈஸி. சந்தோஷமாக இருக்கு தானே வந்தீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. எந்த செயலையும் எப்படி செய்யுங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வீங்க. விதியை மதியால் வெல்றதெல்லாம் ஒரு பாடலாம் நடத்த வேண்டியதெல்லாம் கிடையாது. வாங்க உட்காருங்க, மூச்சு விட்டுன்னு இருக்கோ, கற்பூரம் கொளுத்துங்கோ, இல்லை கோயிலுக்கு போங்க, இல்லை அலுவலியா சொல்லுங்க. வெல்ல முடியுமாண்ணா? ஏன் ஒன்றா கற்பூரம் கொளுத்திட்டு சரியாக பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்லலாம் பார்க்கலாம். பூசாரிக்கிட்ட போய் வரங்க, நான் அவரே சட்டை போடாமல் அழுக்கு துணியோடு நாற்று தொடக்கிறாரு. கிட்ட போனவே புளிப்பு நாற்று அடிக்கும். அவர் ஒர்க்கிங் ட்ரெஸ் ஒன்று மாட்டின்னு போகிறாரு. அப்படி தானே? அப்புறமா இதில் வார வீதி மயிறு நீனு விட்டு எப்படி இருங்க. இப்போ மதியால் வெல்றது என்ன? சந்தோஷமாக இருக்கணும், அதே வெல்லுவேன். அதானே என் விதியை. யாருன்னா கேட்டால் சொல்லுவேன், என் விதியெல்லாம் நான் மதியால் வெல்ற மாதிரி ஐடியாவே இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லலாம். அது விட்டு விதியை ஆமாம் இல்லை மாட்டிப்பேன். ரொம்ப நைஸாக கூப்பிடுறது. இந்த கல்லை தச்சு கூப்பிட்டாங்களே கிட்னி கேட்டுறதுக்கு அதே தான். சின்ன குழந்தைய தூக்கி போய் கல்லை தடிப்பாங்க. இனி அது சின்ன குழந்தை தனியாக தண்டை போட போயிட்டு தனியாக தூக்கி போடுவாங்க. ஒன்று அது மாதிரிலாம் போகக்கூடாது. சரியா? விதி தான் என்ன? என் தலையெழுத்து, என் விதி, நான் இங்கே வந்து போந்துட்டேன். எங்கே போகிறதே அது உனக்கு வர்றோம். சொந்த காலில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏழ்மையாக பிறந்த விசேஷம் இல்லையா? நீ சொந்த காலில் முன்னேறிய, படியே இல்லாமல் நீயே படி கட்டி மேலே ஏறுறிய, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு வீடு கட்டுறிய, ஜீரோலேருந்து கிளம்புறிய. எப்பேற்பட்ட ஆள் நீ? அவன் 50 கிலோமீட்டர் வந்து பேர் கூட நடக்க முடியாமல் உட்காந்துக்கிறான். அப்போ தூக்கி வந்து விட்டா தான் ஆச்சுன்னு அங்கேயே இருக்கிறான். அப்படி தானே? ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து நடந்து வந்து செருப்பு போட முடியாது இந்த காலுக்கு பூவில் வச்சு நிற்கிறிய. கொண்டாட விதினா கொண்டாட்டம். ஏன் அம்மாண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பனியிலலாம் ஏற்றி சும்மா சார் பனியில் போட்டு ஏற்றி கொடுத்துட்டீங்களா போதும். விதியா? என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் எங்கள் தலைவிதி. நீங்கள் மேலே ஏறி உட்காந்து பேசுவீங்க, நாங்கள் சேரில் உட்காந்து கேட்டுன்னு வைப்போம். சந்தோஷமாக இருந்தால் செய்யுங்க. இப்போ கூட சொல்கிறேன், இப்போ கூட ஏந்து போயிடுங்க. சந்தோஷம் இல்லைண்ணா, சந்தோஷமா இல்லையா? அதுதானே வந்துக்கிறீங்க, பார்த்துணுங்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.